ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 5 2020க்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். நம்ம தினமும் 10 முக்கிய நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிற டைட்டிலில் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறோம். 10 மட்டும் பார்க்குறது கிடையாது, கண்டிப்பாக ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸில் எக்ஸ்ட்ராவாக 3 to 4 கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறோம். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 30 to 40 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், எழுதி வச்சு படிக்கிறவங்களுக்கு தெரியும். கவர் பண்ணலாம். 6 மாதத்துக்கு இதை அப்படியே கண்டினியூ பண்ணால் கண்டிப்பாக 5000 முக்கிய கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மேலே நம்ம என்ன பண்ணிடலாம், ரீட் பண்ணிடலாம். டிஎன்பிசியில் எந்த குரூப் ஆஃப் எக்ஸாம் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், 50 கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டால் கூட நம்ம என்ன பண்ணலாம், நல்லா நீட்டாக பர்ஃபெக்ட் ஆன்சர் நம்ம எழுத முடியும். அந்தளவுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து நம்ம கிளாஸ் கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, அண்ணன் கரண்ட் அஃபேர்ஸ் அன்னைக்கு படிச்சிருங்க. அதான் பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனம். ஓகேவா? அதேமாதிரி நம்ம சேனல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிற நம்மளுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நீங்களும் பார்த்திங்கன்னா அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறையா பேர் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாமல் இருக்கிறீங்க. ஓகேவா? அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேவா? அப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா எந்த லிங்க்கும் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஓகேவா? அதேமாதிரி பார்த்திங்கன்னா என்னுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு கண்டிப்பாக என்னுடைய வீடியோ லிங்க்கை சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதேமாதிரி பார்த்திங்கன்னா நான் குரூப் 2 2A, ஓகேவா, குரூப் 2 2A 4 அண்டு VAO. இந்த 4 குரூப் ஆஃப் எக்ஸாமுக்கும் பார்த்திங்கன்னா நான் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கஷன் பேட்ச் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? டிஸ்கஷன் பேட்ச் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறேன். டெய்லியும் பார்த்திங்கன்னா லெசன்ஸ் எல்லாம் கொடுத்து டிஸ்கஷன் பேட்ச் நடைபெறும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 10 ஓவரால், அதாவது 200 மார்க்ஸுக்கு பார்த்திங்கன்னா டெஸ்ட் வைப்பேன். ஓகேவா? இதெல்லாம் படிச்சுட்டு இந்த 200 மார்க்ஸ் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு போனீங்கன்னாவே கண்டிப்பாக அங்கேருந்து தான் கொஸ்டின் வந்தே ஆகணும். ஓகேவா? அந்தமாதிரி நாங்கள் வைக்க போகிறோம். இந்த டீமுக்கு நீங்கள் ரெடி ஆகணும். கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பர் 9750088052 அப்படிங்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அனுப்புங்க. ஓகேவா? நான் உங்களை என்னுடைய டிஸ்கஷன் பேஜில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஜனவரி 4 ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அதாவது ஜனவரி 3 பார்த்திங்கன்னா குரூப் 1 எக்ஸாம் முடியுது. அன்றைக்கி அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இது ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அதனால் இதுவரையிலும் பார்த்திங்கன்னா ஒரு 35 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சொல்லிட்டீங்க, டைமிங்கும் சொல்லிட்டீங்க, உங்களுடைய விருப்பமான எக்ஸாம் பேரும் சொல்லிட்டீங்க. குரூப் 4ஆ 2ஆ 2Aவா VAOவா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. வெரி குட். ஓகேவா? மீண்டும் இன்னும் நான் நிறையா எதிர்பார்க்குறேன். எல்லாமே வாங்க. ஓகேவா? இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள நம்ம போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். எங்கு 7 ஜாதிகளை இணைத்து தேவேந்திர குல வேளாளர். ஓகேவா? பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஓகேவா? தேவேந்திர குல வேளாளர் என ஒரே பெயரில் அழைக்க மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அப்படின்னா இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான். ஓகேவா? நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் பார்த்திங்கன்னா 7 கம்யூனிட்டி. ஓகேவா? 7 கம்யூனிட்டிகளை இணைச்சி, ஓகேவா, இந்த பல்லர், குடும்பர், கடையர், ஓகேவா, தேவகுலத்தார், ஓகேவா, தேவர் குலத்தார் உள்ளிட்ட ஒரு 7 ஜாதிகளை ஒன்றா இணைச்சி அவங்கள பார்த்திங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக இந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணிட்டுருக்காங்க, போராட்டம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதை முன்னிட்டு பார்த்திங்கன்னா இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு குழு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு அமைச்சிச்சு. ஓகேவா? அது பார்த்திங்கன்னா 2019. ஓகேவா? 2019 மார்ச் 4 என்ன பண்ணாங்க, அமைச்சாங்க. அந்த குழுனுடைய ரெக்கமெண்டேஷன் படி என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த 7 ஜாதிகளையும் ஒன்றா இணைச்சி தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிற அந்த ஜாதி பேர் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ மாற்றுறதுக்கு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சர்வதேச வங்கி தினம். ஓகேவா? டிசம்பர் 4. ஓகேவா? டிசம்பர் 4 தான் பார்த்திங்கன்னா இந்த சர்வதேச, ஓகேவா, இன்டர்நேஷ்னல் பேங்க் டே. ஓகேவா? இந்த சர்வதேச வங்கி தினம் பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் 4 தான் ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உலக மண் தினம். ஓகேவா? டிசம்பர் 5 தான் பார்த்திங்கன்னா உலக மண் தினம் ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க. இப்போ 2020க்கான இந்த உலக மண் தினத்துக்கான தீம் என்னென்னு பார்த்திங்கன்னா கீப் சாயில். ஓகேவா? கீப் சாயில் அலைவ், ப்ரொடெக்ட் சாயில், பயோடைவர்சிட்டி. ஓகேவா? கீப் சாயில் அலைவ்,
ப்ரொடெக்ட் சாயில் பயோ டைவர்சிட்டி. ஓகேவா. ஸோ மண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழியாமல் பாதுகாத்துக்கிறது தான் இந்த உலக மண் தினத்துக்கான இந்த 2020க்கான தீமாக சொல்லப்பட்டுள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 5 ஒவ்வொரு இயரும் என்ன பண்ணுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச தொண்டர்கள் தினம். ஓகேவா. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 5 தான் வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதனுடைய 2020க்கான இதனுடைய தீம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டுகெதர் வி கேன். ஓகேவா. டுகெதர் வி கேன் த்ரோ வாலண்டியரிங். ஓகேவா. வாலண்டியரிங். ஓகேவா. ஸோ த்ரோ வாலண்டியரிங் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2020க்கான தீம். ஓகேவா. சர்வதேச தொண்டர்கள் தினம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் 5. இந்த 2020 இந்த சர்வதேச தொண்டர்கள் தினத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டுகெதர் வி கேன் த்ரோ வாலண்டியரிங். ஓகேவா. ஸோ அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீம். ஓகேவா. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா கொல்கத்தாவின் மகர்காட் பாலம். ஓகேவா. ஸோ மகர்காட் பாலம் என்ன பெயரிடப்பட்டுள்ளது. ஓகேவா. ஸோ ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற பெயர் என்ன பண்ணிருக்கிறாங்க, இந்த மகர்கட் பாலத்திற்கு என்ன பண்ணிருக்கிறாங்க, வச்சுருக்கிறாங்க. ஸோ கொல்கத்தாவில். ஓகேவா. ஸோ கொல்கத்தாவினுடைய சிஎம் யாருன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா. ஸோ மம்தா பானர்ஜி. ஓகேவா. ஸோ நான் பல தடவை என்ன பண்ணியிருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா. ஸோ மம்தா பானர்ஜி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொல்கத்தாவினுடைய சிஎம். இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. ஸோ கொல்கத்தாவில் உள்ள மகர்கட் பாலத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ஹிந்த். ஓகேவா. ஜெய்ஹிந்த் பாலம், ஜெய்ஹிந்த் பாலம் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சுருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய 125வது பிறந்தநாள் விழாவை என்ன பண்ணாங்க, கொண்டாடினாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய முழக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெய்ஹிந்த் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா. ஜெய்ஹிந்த் அப்படிங்கிறது அவருடைய ரொம்ப புகழ் வாய்ந்த முழக்கம். ஓகேவா. ஸோ அதனால் அவருடைய வார்த்தையை வந்து நினைவு கூறும் வகையில் என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த மகர்காட் பாலத்திற்கு என்ன பண்ணிருக்கிறாங்க, ஜெய்ஹிந்த் பாலம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க வச்சு அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதேமாதிரி இந்த மகர்கட் பாலம் வந்து பார்த்திங்கன்னா 350. ஓகேவா. ஸோ 350 கிலோமீட்டர் நீளம். ஓகே. ஸோ 350 கிலோமீட்டரில் மீட்டர். ஓகேவா. ஸோ 350 மீட்டர் நீளம் கொண்டது தான் இந்த மகர்கட் பாலம் அல்லது இந்த ஜெய்ஹிந்த் பாலம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட்டு யாருக்கு நினைவு தலை இப்போ இந்த 2020 வந்து பார்த்திங்கன்னா நினைவு தலை விட்டுருக்குறாங்க. ஸோ அதனால தான் இதை நான் எடுத்துருக்குறோம். ஓகேவா. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐகே குஜ்ரால். ஓகேவா. ஸோ ஐகே குஜ்ரால் அப்படிங்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஓகேவா. ஸோ நம்மளுடைய முன்னாள் பிரதமர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐகே குஜ்ரால். ஸோ இவருடைய நினைவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2020 வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா என்னது நினைவு தபால் தலை என்ன பண்ணிருக்கிறாங்க, வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ ஐகே குஜ்ரால் நம்மளுடைய முன்னாள் பிரதமர். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். வர்க்கி ஃபவுண்டேஷன் ஓகேவா சார்பில் இந்த ஆண்டுக்கான சர்வதேச ஆசிரியர் விருது. ஓகேவா. ஸோ யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ரஞ்சித் சிங் தசாலே. ஓகேவா. ஸோ தசாலே ஃபுல் பேர் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சித் சிங் தசாலே அப்படிங்கிறவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வர்க்கி ஃபவுண்டேஷன் சார்பில் இந்த ஆண்டுக்கான சர்வதேச ஆசிரியர் விருது என்ன பண்ணியிருக்கிறாங்க, வழங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த வர்க்கி ஃபவுண்டேஷன் எங்கே இருக்குதுன்னா இங்கிலாண்டில் இருக்குது. ஓகேவா. ஸோ இங்கிலாண்டு. ஓகேவா. ஸோ இதனுடைய ஓனர் வந்து பார்த்திங்கன்னா சன்னி வர்க்கி. ஓகேவா. ஸோ சன்னி வர்க்கி அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வர்க்கி ஃபவுண்டேஷன்னா அறக்கட்டளை. ஓகேவா. ஸோ அந்த வர்க்கி அறக்கட்டளையினுடைய ஓனர் யாருன்னா இந்த சன்னி வர்க்கி. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர். ஓகேவா. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா துபாய், இதனுடைய தலைமை இடம் வந்து பார்த்திங்கன்னா துபாயில் இருக்குது. ஓகேவா. இதனுடைய அதாவது வர்க்கி குரூப்பு. ஓகேவா. வர்க்கி குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய தலைமையகம் வந்து பார்த்திங்கன்னா துபாயில் இருக்குது. அது அங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வர்க்கி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அறக்கட்டளை என்ன பண்ணாங்க, இங்கிலாந்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுறாங்க 2015 ஆண்டுலேருந்து ஓகேவா இடத்துல ஒரு 5 வருஷமாக என்ன பண்ணிருக்கிறாங்க இந்த சர்வதேச ஆசிரியர் விருது என்ன பண்ணியிருக்கிறாங்க வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரஞ்சித் சிங் தசாலே அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில். ஓகேவா. ஸோ மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரைமரி ஸ்கூலு டீச்சர் இவர். ஓகேவா. பிரைமரி ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர். ஓகேவா. ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சர்வதேச ஆசிரியர் விருது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்காக அவருக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7.4 crores. ஓகேவா. 7.4 கோடி அமௌண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் இந்தியா.
ஓகேவா. ஸோ ஃபிட் இந்தியா நம்மளுக்கு தெரியும். ஸோ மத்திய அரசினுடைய மிகப்பெரிய திட்டம். ஓகேவா. ஸோ எல்லோரும் உடம்பு ஃபிட்னஸாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த ஃபிட்னஸ் திட்டம். ஓகேவா. ஸோ இந்த ஃபிட் இந்தியா இயக்கத்தின் தூதராக வந்து பார்த்திங்கன்னா யார் நியமிக்கிறாங்கன்னா குர்தீப் ஹாண்டோ. ஓகேவா. ஸோ குர்தீப் ஹாண்டோ அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நியமிச்சிருக்கிறாங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஹூசு. ஓகேவா. ஊசு. ஓகேவா. ஸோ அப்படிங்கிற போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன். ஓகேவா. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா என்னார், இவர் அந்த ஊசு அப்படிங்கிற போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன். ஓகேவா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் ரொம்ப ஃபெமிலியரு. அதை வச்சு தான் வந்து பார்த்துருக்குறாங்க இந்த குர்தீப் ஹாண்டே அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஃபிட் இந்தியா இயக்கத்தின் தூதரவாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, நியமிச்சிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய அணிக்கு கோச் கொடுத்ததுனால இந்த ஊசு போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 2 கோல்டு ப்ளஸ் 1 வேர்ல்டு கப்பு. ஓகேவா. ஸோ அடிச்சிருக்கு. ஓகேவா. ஒரு வேர்ல்டு கப்பு 2 கோல்டு. ஓகேவா அடிச்சிருக்கு இந்தியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். உலகளவில் 5G இணைப்புகளின் எண்ணிக்கை எந்த ஆண்டுக்குள் 350 கோடியை எட்டும். ஓகேவா. ஸோ 350 கோடி. ஓகே. ஸோ 2026. ஓகேவா. 2026க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் இந்த 5G இணைப்புகளின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 350 கோடியாக வந்துடும் அப்படின்னு சொல்லி தொலைத்தொடர்பு நிறுவனமான எரிக்சன். ஓகேவா. ஸோ எரிக்சன் நிறுவனம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. தொலைத்தொடர்பு நிறுவனமான இந்த எரிக்சன் அப்படிங்கிற நிறுவனம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 350 கோடியை வந்து பார்த்திங்கன்னா 5G கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா 350 crores வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026க்குள்ளே என்ன ஆயிரும், வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த எரிக்சன் அப்படிங்கிற தொலைத்தொடர்பு நிறுவனம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா யாரால ஒரு 35 crores இணைப்பு கிடைக்கும். ஸோ 5G இணைப்பு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 35 கோடி இணைப்புகள் 5G இணைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உலக லெவலில் பார்த்திங்கன்னா 27% இந்தியாவே கொடுக்குது. ஓகேவா. ஸோ 27%. ஓகே. உலக அளவில் எவ்வளோ எடுக்கிறாங்களோ அதில் 27% இந்தியாவிலே கிடைக்குது. ஏதாவது இந்த 35 crores இணைப்பு வந்தால் அது உலக அளவில் எத்தனை பர்சன்டேஜ், 27% அளவுக்கு இணைப்பு வந்திருக்குதுன்னு அர்த்தம் இந்தியாவில் மட்டும். ஓகேவா. அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எந்த மசாலா உரிமையாளர், ஓகேவா, 2019 பத்ம விபூஷன் விருது பெற்றவர். ஓகேவா. ஸோ இந்த MTH. ஓகேவா. ஸோ MTH மசாலா உரிமையாளர் தான் வந்து பார்த்திங்கன்னா 2019 வந்து பார்த்திங்கன்னா பத்ம விபூஷன் விருது என்ன பண்ணிருக்கிறாரு, வாங்கியிருக்கிறாரு. ஓகேவா. ஸோ இவரை பற்றி எக்ஸ்ட்ரா தகவல்னு பார்த்திங்கன்னா இவர் 1923 ஸோ பாகிஸ்தான் சியாகோட். ஓகேவா. ஸோ பாகிஸ்தான் சியாகோட்டில் என்ன பண்ணிருக்கிறாரு, பிறந்திருக்கிறாரு. ஓகேவா. ஸோ பாகிஸ்தான் சியாகோட்டில் 1923 பிறந்திருக்கிறாரு. இவர் தான் MTH மசாலா உரிமையாளர். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா 2019 பத்ம விபூஷன் வாங்கிட்டார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெட் ஆகிட்டார். ஓகேவா. ஸோ இவர் என்ன பண்ணிட்டார், இறந்துட்டார். ஓகேவா. ஸோ அதுக்காக தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணியாச்சு, ஃபினிஷ் பண்ணியாச்சு. நீங்கள் உட்காந்து நல்லா பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.